வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய நமது தலைப்பு ஆழ்மனம் எனும் அற்புத சக்தி. நம் அனைவருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். நமது தொழிலில் வெற்றியடைய வேண்டும், நாம் செய்யும் செயல்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆளாக வர வேண்டும். இந்த மாதிரி நமது சூழ்நிலைக்கு ஏற்பவும் வயதுக்கேற்பவும் அதிகமான ஆசைகள் இருக்கும். சில பேருக்கு அந்த ஆசைகள் உடனே நிறைவேறிவிடும். பல பேர் நினைவுடனே நின்று விடுகிறோம். எவ்வாறு ஆசைகளை நிறைவேற்றுவது என்று பார்த்தோம் என்றால், நமது மனமானது 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிமனம், நடுமனம், ஆழ்மனம். நாம் நினைக்கும் எண்ணங்கள் அனைத்துமே நமது வெளிமனதில் இருக்கிறது. அந்த வெளிமனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்து போய்கொண்டே இருக்கும். அந்த எண்ணங்கள்லாம் நமக்கு ஆசைகளாக இருக்கும், பட் செயல்களாக நிறைவேறாது. சில எண்ணங்கள் மிக தீவிரமாக இருக்கும் பொழுது அந்த வெளிமனதிலிருந்து நடுமனதிற்கு செல்லும். அப்போ அந்த செயல்கள் கொஞ்சம் தீவிரமாக அதை செய்ய ஆரம்பிப்போம். மிக தீவிரமாக இருக்கும் பொழுது அந்த எண்ணங்களானது ஆழ்மனதிற்கு செல்லும். ஒரு எண்ணமானது ஆழ்மனதிற்கு சென்று விட்டால் கண்டிப்பாக அது நிறைவேறிவிடும். ஆழ்மனதிற்கு எவ்வாறு அந்த சக்தி உண்டு என்றால், ஆழ்மனமானது எப்பொழுதுமே பிரபஞ்ச மனம் என்று இன்னொரு பெயர் உண்டு. ஆழ்மனம் பிரபஞ்சத்துடன் நேரடி தொடர்பில் உள்ள மனம். அதனால் எந்த எண்ணங்கள் ஆழ்மனதிற்கு செல்கிறதோ அந்த எண்ணம் பிரபஞ்ச சக்தியினால் உடனே நிறைவேறிவிடும். எவ்வாறு ஆழ்மனதிற்கு செலுத்துவது? இதைத்தான் திருவள்ளுவர் எண்ணியாங்கி எய்துபவர் எண்ணியர் திண்ணியராக பெறும் அப்படின்னு சொல்லுவார். திண்மை வாய்ந்த எண்ணமாக இருக்கும் பொழுது அந்த எண்ணம் ஆழ்மனத்திற்கு செல்லும். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எக்குணத்தை எப்பொருளை எவ்வரொருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளாகவே நமது சக்தி மாற்றமடைந்து அதை நிறைவேற்றும். அதனால எதை மிக தீவிரமாக ஒன்றை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது கண்டிப்பாக அது ஆழ்மனதிற்கு செல்லும். அந்த ஆழ்மனதானது அதை உடனே நிறைவேற்றும். இதில் ஒரே ஒன்றில் மட்டும் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். ஆழ்மனதிற்கு நல்லது கெட்டது தெரியாது. நாம் எதை மிக தீவிரமாக எண்ணுகிறோமோ அதை உடனே நிறைவேற்றிவிடும். அதனால்தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எண்ணத்தில் கவனம் தேவை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நல்ல எண்ணங்களை தீவிரமாக நினைக்கும் பொழுது ஆழ்மனது அதை உடனே நிறைவேற்றிவிடும். அந்த பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து தீய எண்ணமாக இருந்தாலும் ஆழ்மனதுக்கு சென்றால் கண்டிப்பாக நிறைவேறிவிடும். அதனால் எண்ணத்தில் விழிப்பாக இருந்து நல்ல எண்ணங்களை நாம் ஆழ்மனதிற்கு செலுத்த வேண்டும். வேதியியல் அறிஞர் ஒருவர் ஹெக்குலே அப்படின்னு பேரு. அவர் ஒரு முறை பென்சினோட வடிவத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய ஆராய்ச்சிகள் செய்து நிறைய வடிவங்களை ட்ரை பண்ணிட்டே இருந்தார். ஆனால் ஒரு இதுவுமே அவருக்கு சரியாகவே வரல. மிக தீவிரமாக இந்த எண்ணத்தை எண்ணிட்டு அவர் ஒரு நாள் தூங்கிவிட்டார். தூங்கும் பொழுது ஒரு கனவு அவருக்கு. ஒரு பாம்பு தனது வாளை தன் வாயால் கடிப்பது போல. உடனே தூக்கத்திலிருந்து உடனே எழுந்து அந்த பென்சின் ஹெக்சேன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை அவர் வரைஞ்சார். அதுதான் இப்பொழுது வேதியியலில் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு வடிவமாகும். இது எவ்வாறு வந்தது அப்படின்னு சொன்னால், அவர் மிக தீவிரமாக அதை நினைக்கும் பொழுது அந்த ஆழ்மனத்திற்கு சென்ற எண்ணம் பிரபஞ்ச மனதுடன் தொடர்பு கொண்டு அந்த வடிவத்தை அவருக்கு காட்டி கொடுத்தது. நிறைய அறிஞர்கள் தூக்கத்திலே எழுந்திருச்சு தங்களுடைய கண்டுபிடிப்புகளை எழுதி வைத்ததாக சொல்வது உண்டு. இதற்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, அந்த ஆள் மனமானது பிரபஞ்ச மனதுடன் தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது
அவங்களுடைய எண்ணங்கள், ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாமே மிக சரியாக வரும். அப்போ இது ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டும்தானா? நமக்கு இல்லையா? நமக்கும் உண்டு. எல்லோரும் அந்த ஆழ் மனதில் ஒரு எண்ணத்தை திண்மையாக எண்ணும் பொழுது அது பிரபஞ்ச மனதுடன் தொடர்பு கொண்டு உடனே அதை நிறைவேற்றிவிடும். எனவே நல்ல எண்ணங்களை திண்மையாக எண்ணும் பொழுது நடுமனதை தாண்டி ஆழ்மனதிற்கு செல்லும். ஆழ்மனதை உடனே அதை நிறைவேற்றிவிடும். நம் எண்ணங்களில் விழிப்பாக இருந்து நல்ல எண்ணங்களை ஆழ்மனத்திற்கு செலுத்தும் போது கண்டிப்பாக அவை நிறைவேற்றிவிடும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.